சின்ன வீடா வரட்டுமா பெரிய வீடா வரட்டுமா, மேசிரிக்கு சின்ன வீடு பிடிக்குமா, இந்த மேசிரிக்கு சின்ன வீடு பிடிக்குமா. யோ, பாட்டு மட்டும் பாடிட்டு இருந்தா போதுமா? அந்த பூஜை ஆரம்பி. இதோ வர. இந்த நேரத்துல யாரா கால் பண்றது? கரடி மாதிரி. உங்க வைஃபா இருக்க போதும் சார். அவளதான் பேக் பண்ணி நேத்து ஆன்மீக சுற்றுலாக்கு அனுப்பிட்டேனே. இது யாரு? சரி, அட்டன் பண்ணுவோம். ஹலோ. நான் தான். நான் தானா? ஏன் உனக்கு பேர் இல்லையா? பேர சொல்ல மாட்டியா? நான் தான் மாமா, வந்துட்டே இருக்கேன். ஏய், நீ வா வராம போ, முதல்ல பேரை சொல்லி தொலை. என்ன காலிங் பெல் சத்தம் கேக்குது? நான் தான் மாமா, காலிங் பெல் அடிக்கிறேன். டேய், ஏன்டா மாமா மாமான்னு சாவடிக்கிறேன்? உன்னை வந்து வச்சுக்கிறேன், இறா வர. எவன்டா இது? ஒரு பையிலையும் காணோம். நேரங்காலம் தெரியாம வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கானுங்க இவனுங்கள. மாமா ஏமாந்தீங்களா? மாப்பிள்ள, ஐயோ, இவன் எதுக்கு எடுத்தாலும் என் பொண்ணுகிட்ட போட்டு கொடுப்பான். இப்ப என்ன பண்ண போறானோ? உள்ள வேற ஃபிகர் இருக்கு. என்ன மாப்பிள்ள, சொல்லாம கொள்ளாம வந்துட்டீங்க? ஏன் மாமா வலிய மறைச்சுன்னு பேசிட்டே இருக்கீங்க? அத்தை எப்படி இருக்காங்க? நல்லா இருக்கிறேன். ஐயோ, இவனே உள்ள போறானே. மாப்பிள்ள மாப்பிள்ள, மாமா எங்க மாமா அத்தை? அத்தைய கூப்பிடு மாமா. அது வந்து மாப்பிள்ள. ஏன் மாமா, ஏன் கதவை ஏன் மறைக்கிறீங்க? தள்ளுங்க. இல்ல, லாக் ஆயிருக்கு மாப்பிள்ள. லாக் ஆயிருக்கு? இல்லையே, லாக் ஓபன்ல தான் இருக்கு. உள்ள லாக் ஆயிருக்கு மாப்பிள்ள. அத்தை தூங்குறாங்க. அப்ப அத்தை கிட்ட நான் வந்திருக்கேன்னு சொல்லுங்க. எப்படி கதவை ஒட்டச்சிட்டு வெளியே வராங்க மட்டும் பாருங்க. இல்ல மாப்பிள்ள, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ சும்மா இருக்கு மாமா. தள்ளுங்க மாமா. அத்தை அத்தை, நான் யாரு வந்திருக்கேன்னு கண்டுபிடிங்க. 4 தடவை அத்தை அத்தைன்னு தட்டிட்டு யாருன்னு கண்டுபிடிங்கிறான் லூசு பையன். இவனுக்கு என் பொண்ணை கொடுத்ததே தப்பு. மாப்பிள்ள, அது வந்து. சார், நான் இப்ப கதவு திறக்கவா? திறக்க வேணாமா? சொல்லுங்க சார். என்ன மாமா, அத்தை உங்களை சாருன்னு கூப்பிடுறாங்க. பார்ட்டி ஒருத்தர் தானே சொன்னீங்க. ஓ, அப்ப 2 பேரா? அம்மா, நீ கொஞ்சம் வாய மூடிட்டு கதவை தரமா. ஏன் மாமா, அத்தை பார்த்தீங்கடாங்களே, உள்ள சரக்கு ஓடுதா? டேய், நீயும் கொஞ்சம் வாய மூடுற. அம்மா, கதவை தரமா. அத்தை அத்தை அத்தை. மாமா, அத்தைன்னு சொன்னீங்க, வேற ஏதோ ஒரு ஃபிகர் நிக்குது. ஏண்டா, அத கட்டி பிடிக்கிறதுக்கு முன்னாடி கேட்க மாட்டியா? நல்லா கட்டி பிடிச்சிட்டு கேக்குற. மாமா, அத்தை இல்லாத நேரத்துல அத்தையோட பெட்ரூம்ல இந்த பொண்ணுக்கு என்ன வேலை? இருங்க, நான் அத்தையிட்ட போன் பண்ணி கேட்கிறேன். மாப்பிள்ள மாப்பிள்ள, அவசரப்படாதீங்க. அது வந்து நான் சொல்றேன். மாமா, எனக்கு ரொம்ப அர்ஜென்ட். பாத்ரூம் முட்டிக்கிட்டு நிக்குது. மாப்பிள்ள, நீங்க பாத்ரூம் போயிட்டு மெதுவா வாங்க, நான் யோசிச்சு வைக்கிறேன். மாமா, நான் இதை கூட அடக்கிக்குவேன். ஆனா இந்த சஸ்பென்ஸை என்னால அடக்க முடியாது. அதனால நீங்க இப்ப சொல்லுங்க, எப்படி அத்தை சின்ன பொண்ணா மாறினாங்க? மாப்பிள்ள, என்ன சொன்னீங்க? திரும்ப சொல்லுங்க. என்ன மாப்பிள்ள திரும்பிட்டீங்க? நீங்க தானே மாமா திரும்ப சொன்னீங்க. செருப்பு வெளியே இருக்கு. உள்ள இருந்தா என்ன சார் பண்ணுவீங்க? எடுத்து என் கண்ணத்திலேயே 2 போட்டுக்குவேன். இந்த மாதிரி ஒரு அறிவாளிக்கு என் பொண்ணை கொடுத்துருக்கல. இருங்க மாமா, போய் எடுத்துட்டு வந்துடுறேன். முடியல. என்னால முடியும். 2 பேரும் எனக்கு பிரச்சனை இல்ல. ஆனா நீ வேற கொஞ்சம் சும்மா இருமா. மாமா, அத்தை எப்படி சின்ன பொண்ணா மாறினாங்க அத சொல்லுங்க. விட்ட இடத்துக்கே வந்துட்டான். அது வந்து மாப்பிள்ள, ஒரு ரகசியத்தை சொல்றேன் கேளுங்க. உங்க அத்தை பகலானா அத்தையா இருப்பா, நைட் ஆனா சின்ன பொண்ணா மாறிடுவா. என்ன மாமா, மாயாஜால படம் மாதிரி சொல்றீங்க? ஆமா மாப்பிள்ள, இந்த விஷயத்த நீங்க யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. குறிப்பா உங்க அத்தை கிட்ட சொல்லவே கூடாது. லூசா மாமா நீ? இல்ல லூசா, அத்தைக்கு தான் எல்லாமே தெரியுமே. அத்தை தானே சின்ன பொண்ணா மாறுது, பிறகு அத்தை தானே கிளவியாவும் மாறுது. ரொம்ப கரெக்ட் மாப்பிள்ள, நீங்க ரொம்ப புத்திசாலி. உங்களை யாரும் ஏமாத்தவே முடியாது. ஆனாலும் மாமா, ஒரு சின்ன சந்தேகம். இன்னும் என்னடா சந்தேகம்? இல்ல மாமா, அத்தை பாக்குறதுக்கு சுமாரான ஃபிகரா இருக்கு. ஆனா இது பாக்குறதுக்கு நல்ல குஸ்பு மாதிரி, பழைய குஸ்பு மாதிரி கொழுக்கு மொழுக்குன்னு இருக்கு. அதான் மாப்பிள்ள, உங்க அத்தை சின்ன வயசுல சும்மா கும்முன்னு இருந்துச்சு. இப்ப வயசானதுக்கு அப்புறம் சாப்பிப்பட்ட மாங்கொட்டை மாதிரி ஆயிடுச்சு. ஆனாலும் மாமா, இன்னும் ஒரு சந்தேகம் இருக்கு. ஏய், இன்னும் என்னடா சந்தேகம்? வேணாண்டா, விட்டுரு.
என்ன காலிங் பெல் சத்தம் கேக்குது? பரவாயில்ல சார், 3 பேரா இருந்தாலும் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. அட கொஞ்சம் சும்மா இருமா, நீ வேற. மாமா நாம யாரும் பார்த்துட்டு வரேன். மாப்பிள்ள நீங்க எப்போ வந்தீங்க? அத்தை ஆ, நீங்களா? ம். நீங்க எப்படி அத்தையா இருப்பீங்க? இப்பதான் நைட் ஆகி போச்சே. நைட் ஆனா பொண்ணா தானே இருக்கணும். என்ன மாப்பிள்ள உளறீங்க? நீங்க பெட்ரூமுக்கு வாங்க, அப்பதான் புரியும். வாங்க. மாப்பிள்ள கையை விடுங்க. கட்டி பிடிச்சதுக்கே நீங்க வெக்கப்படல, கை தொட்டதுக்கு மட்டும் ஏன் வெக்கப்படுறீங்க? அட வாங்கத்த. என்னங்க இது? யார் இது? பொம்பளையா? நான் கூட ஆம்பளையோன்னு சந்தோஷப்பட்டேன். ஃபைனலா பார்த்து நீங்க 2 பேர் தானா? ஏய் வெளிய போடி. வெளியெல்லாம் போக முடியாது, என் வேலையை முடிச்சுக்கிட்டு தான் போவேன். சார், ஏன் சார் ஒரே நேரத்துல 2 பேரை கமிட் பண்றீங்க? ஏய் மரியாதை வெளிய போடி. போடி வெளிய. அத்தை அத்தை, ஏன் ஏன் உங்களையே நீங்க திட்டிக்கிறீங்க? உங்களை திட்டுனா நீங்க உங்களை திட்டின மாதிரி, உங்களை திட்டுனா அது உங்களையே திட்டின மாதிரி. கரெக்டா மாமா? கரெக்ட் மாப்ள. யோ என்னையா நடக்குதுங்க? மாப்பிள்ள வேற லூஸ் மாதிரி வேற உளறாரு. அது வந்துமா, என்ன மன்னிச்சிரு. மாமா நீங்க என்ன தப்பு பண்ணீங்க அத்தை உங்களை மன்னிக்கிறதுக்கு? அத்தைக்கு இப்ப நான் விளக்குறேன் பாரு. அத்தை, இது நீங்க எப்ப சின்ன வயசுல இருக்கும்போது, இப்ப இது நீங்க எப்ப கிளவியானதுக்கு பிறகு. என்னங்க இது? அது வந்துமா. சார், பார்ட்டி நீங்க 2 பேர் மட்டும் தானா? ஏமா நீ கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டியாமா? மாமா அத்தைக்கு இன்னும் நான் நல்லா விளக்குறேன். அதான் அந்த 2 குச்சி எடுங்க. இவன் வேற சின்ன பிரச்சனையை பெருசாக்கி விட்டுருவான் போல இருக்கு. இவன் நம்மள காப்பாத்துறானா மாட்டி விடுறானே தெரியலையே. அத்தை, இது என்னது? குச்சி. ஆஹா, பெரிய குச்சி. இது என்னது? குச்சி. ஆஹா, சின்ன குச்சி. அதாவது இது 2ம் குச்சி தான். ஆமா. இது சின்ன குச்சியா இருக்கும்போது சின்ன குச்சி, இது பெரிய குச்சியா இருக்கும்போது பெரிய குச்சி. இது சின்ன குச்சி, இது பெரிய குச்சி. ஆஹா, இது பெரிய குச்சி, இது சின்ன குச்சி. இது சின்ன குச்சியா இருக்கும்போது சின்ன குச்சி, இது பெரிய குச்சியா இருக்கும்போது. ஹலோ, மெண்டல் ஹாஸ்பிட்டலா? ஆமா ஆமா. இங்க ஒரு 3 மெண்டலுங்க இருக்கு, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. அதுவும் என் மாப்பிள்ளைக்கு ரொம்ப முத்திக்கிருச்சு, கொஞ்சம் சீக்கிரமா ஆம்புலன்ஸ் வாங்க. கண்ணை குத்திடுவான் போல இவன். மாமா இது பெரிய குச்சி, இது பெரிய குச்சியா இருக்கும்போது பெரிய குச்சி, இது சின்ன குச்சியா இருக்கும்போது சின்ன குச்சி. மாப்பிள்ள நம்மள காப்பாத்திட்டான், ஆனா பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து விட்டானே.